நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் இருக்கிற சிறப்பு தமிழ்நாட்டில் வேறு எந்த ஃபால்ஸ்லையுமே இல்லைனான்னு சொல்லலாங்க. ஏன்னா மலைக்கு மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸு, மலை அடிவாரத்தில் ஒரு ஏரி. அந்த ஏரியில் நம்ம போட்டிங் போகலாம். நம்மளாக பெடல் பண்ணிட்டு போகிற போட்டும் இருக்குது, அவங்களா உள்ளே கூட்டிகிட்டு போகிற போட்டும் இருக்குது. போட் பக்கத்துலேயே ஒரு அழகான சில்ட்ரன்ஸ் பார்க்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு இங்கே ஊஞ்சல், சர்க்கஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு வண்ணத்து பூச்சி பூங்கா. இந்த வண்ணத்து பூச்சி பூங்கால நம்ம நிறைய பட்டர்ஃப்ளைஸையும் பார்க்க முடியும். இங்கே இருக்கிற இடம் ஒவ்வொன்றுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறையா ரோஸ்லேருந்து கலர் பூக்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது, இந்த ஃபால்ஸ்க்கு எப்படி போகணும், இந்த ஃபால்ஸில் போட்டிங் போகிறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கிற ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சிக்கு தாங்க போக போகிறோம். இந்த ஃபால்ஸ் சரியாக சேலத்திலிருந்து சென்னை போகிற பைபாஸில் 60 கிலோமீட்டர் தள்ளி லெஃப்டில் உள்ளே போகணுங்க. கல்வராயன் மலையில் பெய்கிற தண்ணி தாங்க இங்கே முட்டல் நீர்வீழ்ச்சியில் ஃபால்ஸாக விழுகுது. இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியே ரெண்டு பக்கமும் விவசாயம் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆத்தூரில் இருக்கிறவங்க, சேலத்தில் இருக்கிறவங்க, கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபால்ஸ் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதே தெரியாதுங்க. நீங்கள் எப்பயாவது சேலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். கூகுள் மேப்பில் முட்டல் வாட்டர் ஃபால்ஸ்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களை கரெக்டாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆத்தூர்லேருந்து டைமுக்கு தான் பஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வர்றது தாங்க பெஸ்ட்டு. மலை அடிவாரத்தில் குளிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கங்க. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 20 ரூபா, காருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு தாங்க நம்ம மேலே 3 கிலோமீட்டர் ஏறணும். அவங்களே கூட்டிகிட்டு போகிற வேனும் இருக்குது. ஆனால் நாங்கள் போகும் பொழுது டிரைவர் இல்லாததுனால கூட்டிகிட்டு போகலை. வீக் டேஸில் இங்கே வந்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். டிக்கெட் எடுத்துகிட்டு 3லேருந்து 4 கிலோமீட்டர் நம்ம காட்டுக்குள்ளே போகணுங்க. ரோடு அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. நடுவில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும், மற்றபடி ரோடு நல்லா தாங்க இருக்கும். இது ஃபுல்லாமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால நம்ம ரோட்டில் மட்டும்தாங்க போகணும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கேயுமே போகிறதுக்கு அலௌடு இல்லை. உங்களோட காரும் வண்டியை நிறுத்துறதுக்கு மேலேயே ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. கார் நிறுத்துறதுக்கெலாம் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம அங்கே நிறுத்திட்டு ஒரு 400 மீட்டர் ஃபால்ஸுக்கு நடந்து போகணுங்க. இங்கே குரங்கோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ உங்கள் வண்டியில் எதையும் சாப்பிட்ற பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எதுவும் வைக்காதீங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. பஸ்ஸு, வேனு, கார் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொடுத்து உள்ளே வந்து இங்கே இறங்கிடலாங்க. வண்டியை இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு 400 மீட்டர் நம்ம மலை மேலே நடந்து போகணுங்க. அப்போ தான் நம்ம அருவிக்கு போக முடியும். கொஞ்சம் தூரம் தான். பெரியவங்களை யாராச்சும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கூட்டிகிட்டு வாங்க. ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மேடாக இருக்கும். மலை மேலேயே லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்கங்க அருவிக்கு பக்கத்துலேயே. குளிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மலை மேலேயே தனித்தனியாக 2 ரூமும் போட்டு கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோ சூப்பராக மலை மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே இங்கே விட்டுட்டு போகாதீங்க. இந்த காடு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அருவிக்கு வந்துட்டோங்க. அருவி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பால் மாதிரி எவ்வளோ அழகாக ஊற்றுதுன்னு. நீங்கள் வீக்கெண்ட் டேஸில் ஹாலிடேயில் வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா குளிக்கிறதுக்கு 10 நிமிஷம் மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கூட்டத்தில் வெளியே போக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு வீக் டேயில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வீக்கெண்ட் சாட்டர்டே கொஞ்சம் கூட்டம் இருக்கும், சண்டே ரொம்பவும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துவாங்க. அருவிக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குங்க. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்கி போட்டிங்க்கு டிக்கெட் எடுக்கணுங்க. நம்ம உள்ளே வரதுக்கு ஒரு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தோம்ல, அதே கவுண்டரில் போட்டிங்க்கு டிக்கெட் எடுக்கணும். ஒருத்தருக்கு 50 ரூபாங்க. மோட்டார் போட்டில் ஏரியோட இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம அதை போட்டுட்டு தான் போட்டில் போகணும். நம்மளே பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி போட் உங்களுக்கு வேணும்னா அது வந்து ஒருத்தருக்கு 100 ரூபா, ½ அன் ஹவர் டைம் கொடுப்பாங்க. நம்மளே பெடல் பண்ணிவிட்டு ஏரியில் சேஃபாக போயிட்டு வந்துடணும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே யானை சிலை, ஜிராஃபி சிலை, கொக்கு சிலை, முதலை சிலை எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்கங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே குழந்தைங்களுக்காக சர்க்கஸ் இருக்குது. குழந்தைங்க ப்ளே கிரவுண்டில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பார்க்கோட கடைசியில்
ஒரு அழகான வண்ணத்து பூச்சி பூங்கா இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து நான் இங்கே தான் நிறைய பட்டர்ஃப்ளைஸை பார்த்தேன். பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறைய ரோஸும் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஸ்பாட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. முட்டல் வீடியோ இவ்வளோதாங்க. முட்டலில் மலை மேலே ஒரு அருவி, கீழே போட்டிங், பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டு, அதுக்கு பக்கத்தில் வண்ணத்து பூச்சி பூங்கா. இந்த 4 ஸ்பாட்டுமே தரமான ஸ்பாட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேலத்திலேருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். நீங்கள் ஏற்கனவே இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு சுற்றுலாத்தலத்திலையோ இல்லை ஒரு டெம்பிள்லையோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.